Good morning students, I am MRK. Today 10th standard maths chapter 7 mensuration 7.4 exercise பார்த்துக்கிட்டு இருக்கோம். Exercise fully important. 6th sum பார்த்துக்கிட்டு இருக்கேன். வால்யூம் only யூஸ் ஆகும். The internal and external diameter of hollow spherical cell அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு செல்லுடைய இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்கு. இன்டர்னல்ன்றது வந்து ஹெமிஸ்பியர்ன்ற எழுதிக்கிறேன். முதல்ல ஹெமிஸ்பியர் அப்படின்னு எழுதிட்டு நோட் பண்ணிவிட்டு சரிங்களா, ஹெமிஸ்பியர்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிட்டேன். ஓகே, குட். நோட் பண்ணிவிட்டு அதனுடைய இன்டர்னல் டயமீட்டர்னு கொடுத்துருக்கு ஸ்மால் டி, எக்ஸ்டர்னல் டயமீட்டர்ன்றது கேபிட்டல் டி, இன்டர்னல் டயமீட்டர் அப்படின்றது வந்து 6. பொறுமையாக ரீட் பண்ணி எடுத்துக்கோ. ஸ்மால் ஆர் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். இது அவுட்டர் வந்து 10 சென்டிமீட்டர். ஸ்மால் கேபிட்டல் ஆர் ரேடியஸு 5 சென்டிமீட்டர். ரேடியஸாக மாற்றிட்டேன். ஹெமிஸ்பியரிகள் அது மெல்ட் ரீகாஸ்ட் பண்ணி எதா மாற்றுறாங்க, சாலிட் சிலிண்டராக மாற்றுறாங்க. சிலிண்டராக மாற்றையில் டயாமீட்டர் கொடுத்துருக்கு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ரேடியஸ் மாற்றினோம்னா என்ன வந்துடும், 7 சென்டிமீட்டர் மாறிடும். ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது, ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. ஓகே, குட். இப்போ இதில் பார்த்து இதை வேணால் R1ன்னு வச்சுக்கோ. இதை ஒன்று என்ன வச்சுக்கலாம், R1 ரெண்டுலேயும் R இருக்குனால. சரி, எப்பயும் போல் எழுது. இந்த மாதிரி 6 ஹச்லாம் கேட்டால் ஈக்குவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு எழுதணும். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2/3. ஹாலோ ஹெமிஸ்பியர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்குல்ல, ஹாலோ ஹெமிஸ்பியர்னு எழுதிக்கேன், மறந்துடாத. அப்போ 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு, இது வந்து 1/3 πr ஸ்கொயர் ஹச் தான் இது ஃபார்முலா. R1ன்னு போட்டுக்க ரேடியஸை. ஓகே, ரைட். இப்போ 3 அடிச்சிடலாம், பை அடிச்சிடலாம். அப்போ என்ன இருக்குது, 2 இருக்குது, ஆர் கியூப் இருக்குது, 5 கியூப்னு எழுதிடலாம். ஸ்மால் ஆர் கியூப் இருக்குது, 3 கியூப்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு பை அடித்தாச்சு. R1 ஸ்கொயர் ஆன்சர் போடலாம். அதுக்கு என்ன போடலாம், 7 × 7 இன்ட்டு ஹச் தான் தெரியாது. அப்போ 2 × 125 மைனஸ் 9 ஈக்குவல் டு 7 × 7 இன்ட்டு ஹச். சரிங்களா, அப்போ என்ன வந்துடும் பாரு. இதை 2 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 116 ஈக்குவல் டு 7 × 7 இன்ட்டு ஹச். அப்போ 2 × 116 டிவைடட் பை 7 × 7 ஈக்குவல் டு ஹச். அடிக்கிறேன். 1 7s are 7 அடிச்சிட்டோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது, 1 7s are 7னா எவ்வளோ இருக்குடா தம்பி, 1 7s are 7 போச்சு. 7 போச்சுன்னா என்ன வந்துடும், 4 வருதா. 7 போச்சுன்னா 4 வரும், 46 வரும். 46 அடி 56னா அடிக்கலாம். இப்போ 26 வருமா இதில், 125. இது 27 தம்பி. தேங்க்யூ, சாரி, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்துக்கோ. இது வந்து 27 ஆகும்ல. என்ன 3 கியூப் வந்து நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன், 27 ஆகும். 27 சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல மாறும்ல. இந்த இடத்துல மாறும். இந்த இடத்துலையும் மாறிடும். என்ன ஆகும் கவனிச்சு பாரு. 125 செப்பரேட் பண்ணால் 108 வருமா. 108 98 98 125 27. சரிங்களா, இது 15 8. சரியா, இது என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. பாரம்னா 11னா என்ன வந்துடும், 11னா 11ல் 2 போச்சுன்னா 98 வருது. அப்போ 98. சரி, இங்கே என்ன இருக்குது, அப்போ 2 × 98 டிவைடட் பை 7 × 7. 7 7s are 49. ஒரு 2 வருமா பார்த்துக்கோ. அப்போ 2 2s are என்ன ஆயிடுச்சு, 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துச்சு. குட். ஓகே, பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.